அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த இறை வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. நமக்காக நம்மோடு எப்பொழுதும் துணையாக ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைக்கும் போதே ஒரு புது நம்பிக்கை நம்மில் வருகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அதனால் அவருடைய வார்த்தைகளை நாம் முழுமையாக விசுவசிக்க வேண்டும். மேலும் இன்றைய முதல் வாசகத்திலே பல அறிவுரைகளை ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். அதாவது, சகோதர அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், அந்நியர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நம்மை அறியாமலேயே நாம் வானதூதர்களை மகிழ்ச்சி படுத்துகிறோம். துன்பத்தில் இருப்பவர்களுடைய வேதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மிக முக்கியமாக திருமணத்தை மிகவும் உயர்வாக கருத வேண்டும். பொருளாசைக்கு விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். எனவே நாம் துணிவோடு, ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், நான் அஞ்ச மாட்டேன் என்று உறுதியான மனதோடு செயல்பட வேண்டும். மேலும் இன்றைய நற்செய்தியிலே ஏரோதியாளின் மகளிடம், உனக்கு எது வேண்டுமானாலும் கேள், என் அரசில் பாதியையே கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று மிகவும் ஆணவத்தோடு தன்னால் எது வேணாலும் செய்ய முடியும் என்ற மனப்பாங்கோடு அவர் கூறினார். ஆனால் அந்த சிறுமியோ திருமுழுக்கு யோவானின் தலையை கேட்டாள். ஏரோது எல்லோர் முன்னிலையிலும் அந்த சிறுமிக்கு வாக்கு கொடுத்ததால் அவருக்கு திருமுழுக்கு யோவானை கொல்ல மனமில்லாத போதிலும் அந்த பாவத்தை அவர் செய்ய வேண்டியதாயிற்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில யாரிடம் என்ன பேசுகிறோம் என்று யோசித்து பேச வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்மை கண்ணியில் சிக்க வைத்துவிடும். நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தான் பொறுப்பு. அதனால் நீங்கள் பேசும்போது கவனத்தோடும் மன தெளிவோடும் பேசுங்கள். நீங்கள் ஏதாவது சூழ்நிலையில பேசிவிட்டு நான் பேசியது தவறு என்று உணர்ந்திருக்கிறீர்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த இறை வார்த்தை கேட்டவுடனே எங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகம், புது நம்பிக்கை பிறக்கிறதப்பா. அன்பின் தேவனே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற தேவன் நீர், வாக்கு மாறாத தேவன் நீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவனே. அதற்காக நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. வாக்கு மாறாத இறைவனே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன் அப்பா. நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் ராஜா. அதனால் நாங்கள் இனி அஞ்ச மாட்டோம். மனிதர் எங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என்னுடைய தேவன் என்னுடைய வலப்பக்கத்திலிருந்து எனக்கு துணையாய் இருக்கிறார். அதற்காக நன்றி தேவனே, நன்றி அப்பா. எங்களுடைய துன்பத்திலே எங்களை விட்டு விலகாத தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய நோயிலே எங்களை விட்டு விலகாத தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பற்றாக்குறையிலே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனே உமக்கு நன்றி ராஜா. நாளை என்ன செய்வது என்று தவிக்கின்ற மக்களுக்கு துணையாக இருந்து, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர் ராஜா. நன்றி தேவனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பல நேரங்களில் ஆணவத்தோடும் தற்பெருமையோடும் பேசிய வார்த்தைகளுக்காக இதோ இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன் ராஜா. மன்னியும் தேவனே, மன்னியும் அப்பா. ஆண்டவரே, மற்றவர்களோடு பேசும்போது ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. யாரையும் பற்றி புரணி பேசாமல் அல்லது பிறருக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் எங்களுடைய நாவை காத்து கொள்ளும் ராஜா. எங்களுக்கு துணை நின்று எங்களை காத்தருளும் தேவனே. அவ்வாறு தவறிழைத்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் தேவனே, மன்னியும் அப்பா. ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தை கேட்டதிலிருந்து என்ற உள்ளத்திலே புது நம்பிக்கை, புது பலன் கொடுத்திருக்கிறீர் தேவனே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி தேவனே. ஆண்டவரே, இன்றைய நாளில் செய்கிற எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடும் தேவனே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். எங்களை கைவிடாத தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன். இயேசுமரி சூசை, உங்கள் அடைக்கலத்திலே நான் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன். இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல்
பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திரு பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆமீன். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுடைய சமனசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமீன். மூவேளை ஜபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே, எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பித்தருளும். இறைவா, மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமீன். புனித மிக்கேல் சமணசிடம் ஜெபம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ சுரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமணசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே, தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரித்து ஓடிவரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாகியனுமாகிய அடியேனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு உமது திரு பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தருளும்.
இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். முதல் வாசகம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1 முதல் 8. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம்.
உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 முதல் 29. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி எரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் எரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. எரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது எரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி எரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பண ஜெபம். கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா, நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். என் இயேசுவே, இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். என் தாய் தந்தையுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீர் ஏற்றருளும். உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவினுடையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும். தரித்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏக இரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி அறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். என் இயேசுவே,
உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை. பாவியான என் மீது இரக்கமாயிரும். என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன். எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும். என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ, யாரெல்லாம் என்னிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும். பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும். ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும், அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும், எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும். என் இயேசுவே, உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும். உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும். எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தருளும். அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும். மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே, நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன். ஆமேன். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது. இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜெபத்தை ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் முன்னோர் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். அவர்கள் செய்த தீச்செயல்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும்.
மரம், செடி, கொடிகள், தானியங்கள், பயிர்கள் மீது இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீதும் இரக்கமாயிரும். என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும். எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும். எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும். எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும். எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும். எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும். இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும். எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும். வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும். பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும். தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும். குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும். போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும். புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும். திருடர்கள் மீது இரக்கமாயிரும். கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும். கொள்ளைக்காரர்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும். பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும். கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும். வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும். அநாதைகள் மீது இரக்கமாயிரும். ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும். பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும். வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும். மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும். மூட விசுவாசமுள்ளோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும். காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும். அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும். நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும். தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும். புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும். உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும். எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும். நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும். வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும். யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும். விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும். விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும். பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்.